குருமூர்த்திங்கிறவரு ஆக்சுவலாக வந்து இவர் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி. இவர் வந்து தன்னுடைய மனைவி, அந்த அம்மா பேர் மாதவி, இவங்களுக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 13 வருஷம் தாண்டிடுச்சு. 2 குழந்தைங்க இருக்காங்க. இவ்வளவு நாள் கழிச்சு அன்பா இருந்த தன்னுடைய மனைவியை, 2 குழந்தைங்களுக்கு தாயான தன்னுடைய மனைவியை கொன்னு துண்டு துண்டா உடம்ப வந்து வெட்டி குக்கர்ல வச்சு அவிச்சு அதை ஒரு பையில போட்டு அவர் இருக்க ஏரியாவில் உள்ள லேக்ல வந்து வீசியிருக்கிறாரு. இந்த பர்டிகுலர் சம்பவம் நம்ம நாடு முழுசும் பயங்கர அதிர்ச்சி உண்டு பண்ணியிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம், நான் கிறிஸ்டி. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் மீர்பேட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் குருமூர்த்தி, இவருக்கு வந்து வயசு 43 வயசு ஆகுது. இவருடைய மனைவி பேரு மாதவி, அவங்களுக்கு வந்து 35 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆயிடுச்சு. 2 குழந்தைங்க இருக்காங்க. இவர் வந்து இந்த குருமூர்த்திங்கிறவர் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரியில இருந்து ஆக்சுவலா ரிட்டையர்டான ஆளு. ஜென்ரலா அந்த மிலிட்ரியில் உள்ளவங்க வந்து ரொம்பவே டிசிப்ளினா இருப்பாங்க. ஆனா அந்த குருமூர்த்திங்கிறவரு அந்த மாதிரி இல்லை. இவரு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, திடீர்னு அந்த பகுதியில் அவர் ஏரியாவில் அந்த மீர்பேட்டில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவரும் இவருடைய மாமியார், அதாவது அந்த மாதவி இவரோட ஒய்ஃபோட அம்மா, 2 பேரும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. என்ன கம்ப்ளைண்ட்னா, என்னுடைய ஒய்ஃபை வந்து காணும், 2 மணி நாளா என்னோட ஒய்ஃபை காணும், என்கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியில போனா, எங்க போனான்னு தெரியல, என்னோட ஒய்ஃபை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ்காரங்களும் என்னடா ரொம்ப ஆச்சரியமா இருக்க, தன்னுடைய இப்படி ஒரு நல்ல நல்ல ஒரு குடும்பம், மாமியாரும் மருமகனும் சேர்ந்து வந்து இப்படி காணும்னு சொல்றாங்களே அப்படின்னு உடனே போலீஸ்காரங்களும் நம்பிட்டாங்க. நம்பி கேஸை ஃபைல் பண்ணிட்டு போலீஸ்காரங்க எல்லா இடமும் தேடுறாங்க. அவங்க சொந்தக்காரங்க, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு ஊர்ல எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. எதுவுமே துப்பு எதுவுமே கிடைக்கல. கடைசியில என்னதான் தேடியும் ஒண்ணுமே துப்பு கிடைக்கலையே அப்படின்ட்டு போலீஸ்காரங்க கேட்க வேணும். இது மாதிரி எவ்வளவு கேஸ் பார்த்திருப்பாங்க, புருஷன் வந்து பொண்டாட்டியை கொல்லதும், பொண்டாட்டி வந்து புருஷனை கொல்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் பார்த்திருப்பாங்கல்ல. அவங்க கடைசி என்ன பண்ணாங்கன்னா, இந்த பர்டிகுலர் குருமூர்த்தி இந்த இந்த ஆள் மேல ஒரு டவுட் வருது இவங்களுக்கு, லைட் அமையல. ஒருவேளை இவரு ஏதாவது பண்ணிட்டு தான் ட்ராமா பண்றாரோ அப்படின்ட்டு போலீஸ் வந்து அவரை கூப்பிடுறாங்க. வாங்குங்க, உங்கள்கிட்ட ஒரு சின்ன விசாரணை இருக்குது, ஒன்னும் நீங்க தப்பா நினைச்சுக்காங்க, உங்கள்கிட்ட லைட்டா விசாரிக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி ரொம்ப நார்மலா வராரு. போலீஸ் அவங்க வந்து விசாரிக்காங்க. விசாரிக்கும் போது ஒரு கிளீனா பதில் சொல்றாரு. போலீஸ் தெரியாத குறுக்கு விசாரணை எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்படி குறுக்கு விசாரணை பண்ணும்போது இவருடைய பதில் வந்து முன்னுக்கு பின் வந்து கொஞ்சம் முரணாவே இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேற மாதிரி சொல்றாரு, அப்புறம் வேற மாதிரி சொல்றாரு, கொஞ்சம் மாறி மாறி சொல்றாரு. போலீஸுக்கு மைண்ட்ல ஒரு டவுட் வருது. அப்புறம் போலீஸ் டவுட் வந்தா கேட்க வேணும், அவங்களுடைய விசாரணை ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். அவங்க அவங்க ஸ்டைல்ல வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க ஸ்டைல்ல அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய விசாரணை வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த குருமூர்த்திங்கிறவருக்கு போலீஸ் விசாரணையில இருந்து தப்ப முடியல. கடைசியில ஒத்துடுறாரு, ஆமா நான் தான் கொன்னேன் அப்படின்ட்டு. போலீஸ்க்கு வந்து பயங்கர ஷாக்கா இருக்கு. போலீஸ் வந்து அவங்க அவர்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்டா வாங்குறாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சொல்ற விஷயம் தான் அதுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சம்பவத்தன்னைக்கு வந்து அவங்க 2 குழந்தைங்களும் அவரோட குருமூர்த்தியோட சிஸ்டர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. பிளான் பண்ணி பண்ணாரா இல்ல யதார்த்தமா அந்த பசங்க போயிருந்தாங்களான்னு தெரியல. ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த குழந்தைங்க வந்து அவங்க வீட்டுல இல்ல. புருஷன் பொண்டாட்டிக்கு வழக்கமா சண்டை வரும்போது போதும், அன்னைக்கு அது மாதிரி சண்டை வருது. நார்மலா ஒரு சண்டையோட பயங்கர போர்ஸாவே சண்டை வந்திருக்குது. வந்த சண்டையில வந்து அந்த அம்மா என்னன்னா, அவங்க தாலியை வந்து அத்து தூக்கி வீசிடுறாங்க. அந்த அளவுக்கு பயங்கர சண்டை, பயங்கர அடிப்படி வருது. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பக்கத்துல இருந்த கம்போ ஏதோ கம்பி வச்சு அந்த அம்மாவை அடிச்சிடுறாரு. அடிச்சு அந்த அம்மா தலையில பட்டு அந்த அம்மா அந்த இடத்துல சம்பவ இடத்துல கீழே விழுந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, அந்த இறந்த அந்த பாடியை வந்து பாத்ரூமுக்கு எடுத்துட்டு போறாரு. அவர் வீட்டில் உள்ள பாத்ரூமுக்கு எடுத்துட்டு போய் அங்க போய் அந்த பாடியை வந்து சின்ன சின்ன பீஸா வெட்டி அந்த சதையில இருந்து எலும்பை தனியா பிரிச்சு எடுத்து அந்த எலும்பெல்லாம் வந்து உரல்ல போட்டு இடிச்சு அப்புறம் அந்த சதையும் அந்த எலும்பையும் ஒரு குக்கர்ல போட்டு அவிக்கிறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணாரு தெரியல. மேபி வந்து கொன்னாச்சு, கொலையாயிடுச்சு, இனி வந்து எதுவும் போலீஸ் விசாரணை வரும்போது எதுவும் சிக்கிக்க கூடாது, தடை எதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு அப்படி பண்ணாரா என்னன்னு தெரியல. அந்த சதை எலும்பெல்லாம் குக்கர்ல போட்டு அவிச்சு அதை வந்து ஒரு கவர்ல வந்து கட்டி, கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் வந்து அவர் வீட்டில் 3 நாளா இதை பண்ணியிருக்கிறாரு. கவர்ல கட்டி அந்த இதை அவர் இருக்கிற ஏரியாவில் உள்ள ஒரு லேக், அந்த லேக்ல வந்து வீசிடுறாரு. வீசிட்டு இந்த வீட்டில் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துடுறாரு. இருந்தது மட்டும் இல்லாம மாமியாருக்கு, அந்த அவர் பொண்டாட்டியோட அம்மாவுக்கு போன போட்டு சூப்பரா ஒரு டிராமா பண்ணிடுறாரு. மாதவி அங்க வந்தாளா, இப்படி சண்டை போட்டு வந்தாளா, என்ன அவங்க அம்மா வந்து என்ன மருமகனே என்னாச்சு, இங்க மாதவி வரலையே, என்ன இப்படி கேட்கீங்க, மாதவி அங்க தானே இருக்கிறா, என்ன நடந்துச்சு அப்படின்னு பதறி போய் கேட்காங்க. அப்போ இவர் சம்பவத்தை சொல்றாரு, ஒண்ணுமே தெரியாத ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி. இப்படி எங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தது, கோவிச்சிட்டு வெளியில போனா, அதுக்கப்புறம் அங்க வரவே இல்லை, நான் அங்கதான் வந்துட்டா போல அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்ல, அவங்க அம்மா பதறி அடிச்சு வந்து 2 பேரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எப்படி ஆள் பாருங்க.
போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி தேடுறாங்க. தேடி பார்க்கும்போது கடைசியில் கிரிமினல் யாருன்னா இவர் தான், நம்ம குருமூர்த்தி தான். எவ்வளோ பெரிய கேடி இருந்திருக்கிறார் பாருங்க. இந்த ஃபுல் ஸ்டோரியும் அவரே அவரோட வாயால் போலீஸ்காரங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக வாங்கியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் சம்பவம் வந்து நம்ம நாடு முழுசும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவரை கூட்டிகிட்டு போய் அவர் அந்த ஒரு கவரில் வச்சு அந்த பாடி பார்ட்ஸ்லாம் ஒரு கவரில் கட்டி கொண்டு போட்டார்ல, அவங்க போலீஸ் வந்து அவரை கூட்டிகிட்டு போய் அது எந்த லேக்கில் போட்டாருன்னு அவங்க மோப்பனாயெல்லாம் கொண்டு போய் என்ன தேடிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த தடையும் இதுவரை கிடைக்கல. மேபி அவர் வந்து எல்லாத்தையும் அரைச்சி அப்படி பவுடர் ஆக்கி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் விட மாட்டாங்க, போலீஸ்காரங்க கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஆதாரம் கிடைச்சாலும் அவங்க வந்து கோர்ட்டில் அதை சப்மிட் பண்ணி வந்து ஆதாரப்பூர்வமாக எந்த ஒரு இதுனாலும் ஆதாரப்பூர்வமாக கோர்ட்டில் கேட்பாங்க. அதனால கண்டிப்பாக ஏதாவது தடையும் கண்டிப்பாக சிக்கும். ஆனால் இவர் எதுக்காக இந்த இதை வந்து இப்படி அவிச்சு அந்த போனெல்லாம் பவுடர் எதுக்கு பண்ணியிருப்பாரு அப்படின்னா, போன் வந்து மக்கி போகிறதுக்கு நாள் எடுக்கும்ல, அதனால அவர் அப்படி அவிச்சு பவுடர் ஆக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான சம்பவம். மனசுக்கு வந்து ரொம்ப சங்கடமான சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும். ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா, கோபம் கோபம் வந்து என்னைக்குமே ஒரு அளவுக்கு மேல யாருமே படக்கூடாது. அளவுக்கு மிஞ்சின கோபம் வந்து நம்மள அழிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம சுத்தி உள்ளவங்களையும் அழிச்சிடும். பாருங்க, இவருடைய கோபத்தினால இவங்க புருஷன் பொண்டாட்டி அவங்களுடைய கோபத்தினால கடைசியில பாதிக்கப்படுறது இந்த குழந்தைங்க. அப்பா அம்மா இல்லாம அந்த அம்மா இறந்துருச்சு. இவரு ஜெயிலுக்கு போயிருவாரு. கடைசியில அந்த குழந்தைங்க வாழ்க்கையை பாருங்க. இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, கோபத்தை மனுஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எந்த மனுஷன் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்றானோ அவன் வாழ்க்கையில கண்டிப்பா பெரிய லெவலில் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.